காரியக்காரரே, நம் வெற்றியின் அடையாளமாக குளச்சலில் ஒரு நினைவு துண்ணாமியுங்கள். உத்தரவு தம்புரானே. டேய், என்னடா வாத்து மாதிரி கேன்னு சிரிக்கிற? உனக்கு விஷயமே தெரியாதா? குளச்சல்ல 10 நாள் நடந்த யுத்தத்துல வெள்ளக்காரங்க தோத்துட்டாங்க. நம்ம தம்புரான் ஜெயிச்சிட்டாரு. அப்படியா? பிறகு தளபதியும் கூட 23 பேரையும் கைதிகளாக பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கொட்டாரத்துல நம்ம சந்தோஷமா இருப்பாங்களே. தளபதியாரே, என்ன முகத்தில் இவ்வளவு மகிழ்ச்சி? ஆமா தம்புரானே, யுத்தத்தில் வெற்றி பெற்றதால் ராஜ்யமும் கொட்டாரமும் மகிழ்ச்சியாக உள்ளது. காரியக்காரரே, யுத்தத்தில் காயமடைந்தவர்களுக்கு வேண்டிய உதவியும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பொன்னும் பணமும் கொடுங்கள். அப்படியே செய்கிறேன். தளபதியாரே, யுத்தத்தில் கைதானவர்களை நல்லபடியா உபசரியுங்கள். கைதிகளைப் போல் நடத்த வேண்டாம். உத்தரவு தம்புரானே. நான் நேற்று உதயகிரி கோட்டையில் அவர்களை பார்க்க சென்றேன். அதில் அந்த படைகளோட தளபதி மிகவும் திறமைசாலி, நேர்மையாகவும் காணப்படுகிறார். என்ன தளபதியாரே, அந்த கைதியை இப்படி புகழ்கிறீர்கள்? தம்புரானே, எனக்கு ஒரு யோசனை. தாங்கள் நினைத்தால் அந்த படத்தளபதியை நம் நாட்டுக்கு பயன்படுத்தலாமே. இது நல்ல யோசனைதான். அவரிடம் பேசி பார்ப்போம். நாளை மறுநாள் அவரை கொட்டாரத்திற்கு அழைத்து வாருங்கள். உத்தரவு தம்புரானே. காரியக்காரரே, குளச்சலில் நினைவு தூண் அமைக்கும் பணியை உடனே தொடங்குங்கள். உமது பெயர்? பெனடிக்ட் டிலனாய். துரையே, நேர்மையானவர். போர்க்கலைகளில் பல நுணுக்கங்கள் தெரிந்தவர் என்பதை யாம் அறிந்தோம். யாம் ஒரு முடிவு செய்துள்ளோம். நீர் வேணாட்டு படைகள் சேர்ந்து உமது திறமையை எங்கள் நாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும். வெரி ஹாப்பி. போரில் தோல்வியுற்ற கைதியான எங்களை நன்றாக நடத்தினீர்கள். அப்போது உமது பெருந்தன்மை எனக்கு புரிந்துவிட்டது. எஸ், ஐ அண்டர்ஸ்டுட். தங்கள் நாட்டிற்கு பணி செய்ய என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. தாங்கள் தரும் பொறுப்பை மகிழ்ச்சியோடு ஏற்கிறேன். துரையே, நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வேலை செய்வது எமது பாக்கியம். நீர் எம் படைகளுக்கு போர் பயிற்சியும் தாங்களுக்கு தெரிந்த நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து எமது படைகளை நவீனப்படுத்துங்கள். ஓகே, ஐ வில் டூ இட். நான் செய்கிறேன். மிஸ்டர் நீலகண்ட பிள்ளை. ஏன் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பற்றி தளவாய் கூறினார். கொட்டாரத்தில் மிகவும் திறமை படைத்த பொறுப்பான காரியக்காரர் என்று. மிக்க நன்றி துரை அவர்களே. தளவாய்க்கு அடுத்தபடியாக படைகளின் பொறுப்பு தம்புரான் உம்மிடம் ஒப்படைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் தம்புரான் மிகவும் பெருந்தன்மையானவர். அதுதான் போர்க்காதையான எனக்கு படைகளின் பொறுப்பை கொடுத்தார். ஹேஸ் வெரி நைஸ் மேன். தம்புரான் நீடோடி வாழ்க. துரை அவர்களே, கொட்டாரத்தில் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னிடம் கேளுங்கள். ஒரு கோட்டை காட்டி கொடுத்தால் வெடிமருந்து, பீரங்கி, வெடிக்கோப்பு செய்து வேநாட்டின் படைகளை நவீனப்படுத்தலாம். தம்புரானிடம் நாளைக்கே பேசுவோம். யூ ஆர் கிரேட் மேன். துரை அவர்களே, வேநாட்டின் வளர்ச்சிக்கு வேற ஏதாவது பணிகள் திட்டமிட்டிருக்கிறீர்களா? எஸ், உதயகிரி மலையின் பக்கத்தில் உள்ள மலைகளில் இறந்தவர்களின் ஈமக்கிரியைகளை செய்ய ஒரு மைய கோட்டையையும் அடுத்து ஒரு மருந்து கோட்டையையும் கட்ட வேண்டும். நல்லது. வேநாட்டுக்கு நீங்கள் கிடைத்தது பெரிய பாக்கியம். காரியக்காரரை, துரைக்கு இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். என்ன செய்யலாம்? தம்புரானே, 85 ஏக்கர் பரப்பளவு உடையதும் 200 அடி உயரவும் கொண்டது உதயகிரி மலை. அந்த இடம் துரைக்கு அனுகூலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுதான் சரி. துரைக்கு கோட்டை கட்ட புலியூர்குறிச்சி உதயகிரி மலையை கொடுக்கலாம். காரியக்காரரே, தம்புரானே, துரைக்கு கோட்டை கட்ட தேவையான பொருட்கள், வேலைக்காரர்கள், கூலி, அனைத்து காரியங்களையும் நீரே பொறுப்பாக செய்யும். உதவிக்கு தொம்மன் திருமுத்தையும் சேர்த்துக் கொள்ளும். உத்தரவு. துரைக்கு குடும்பத்துடன் தங்குவதற்கு உதயகிரி கோட்டைக்கு மேற்கு பக்கம் ஒரு வீடு கட்ட ஏற்பாடு செய்யுங்கள். வேறு ஏதாவது? தம்புரானே, துரை வணங்குவதற்கு உதயகிரி கோட்டையில் புனித மிக்கேல் சம்மனஸ் ஆலயம் கட்டவும், அங்கு வழிபாட்டுக்கு சிறுகடை பரலோகமாத ஆலய சேஷசபை போதகர் பீட்டர் பெரியரேஸ் அவரை அழைப்பதற்கும் அனுமதி கொடுக்க வேண்டும். காரியக்காரரே, ஆலயம் கட்ட வேண்டிய ஏற்பாட்டையும் அந்த போதகருக்கு மாதம் ஒன்றுக்கு 100 பணமும் கொடுக்க வேண்டிய அனுமதியும் அளிக்கிறேன். மிக்க நன்றி. காரியக்காரரே, நீலகண்ட சுவாமி கோவிலின் காரியங்களையும் இன்று முதல் நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஏய் கொத்தனாரே, வேலைக்கு தேவையான சுண்ணாம்பு பொருட்கள் எல்லாம் இருக்கா? இப்ப இருக்கு, தேவைப்படும் சொல்றேன். ஏய்,
ஏப்பா அந்த இடத்துல கொஞ்சம் சாந்து போடு. போதும் 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 போதும். நல்லா இருக்கிறீங்களா? கோட்டைப்பானை வேகமாக நடக்கிறது. கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். துரே, வேலை நெருக்கடியினால் வீட்டில் போய் நிறைய நாள் ஆகிறது. அதனால் நாளை போய் அடுத்த நாள் வந்து. நல்லது, போய் வாரும். உங்கள் குடும்பத்தில் எல்லோரையும் கேட்டதாக சொல்லும். கண்டிப்பாக எல்லோரையும் கேட்டதாக சொல்லுகிறேன். நான் போய் வாரது வரைக்கும் வேலைகளை தொம்மன் திருமுத்து பார்த்துக்கொள்ள. ஆமா, என்ன ஆச்சு? அம்மா, என்ன ஆச்சு? நீ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. கால்நடைகள் எல்லாம் இறந்து போச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. அவர் உடம்புக்கு முடியாம அங்க இருக்காரு பாரு. அப்பா, ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் அப்பா, ஏன் நமக்கு இந்த சோதனைங்க? பாத்தியா எப்படி இருக்காருன்னு? எல்லாம் போச்சு. தானியங்கள் ஒன்றும் விளையல. வீட்டுல ரொம்ப கஷ்டம். குடும்பத்துல யாருக்கும் நிம்மதி இல்லை. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாத்தீங்களா மாமா? காளியோட கோவமா அப்பா சொன்னாரு. தேவிக்கு பலி கொடுத்து கொடை நடத்தி பார்த்தோம். எந்த முன்னேற்றமும் இல்லை. இதுக்கெல்லாம் எப்ப ஒரு முடிவு வர போகுதோ? என்னங்க, சாப்பிட வாங்க. கவலைப்படாதீங்க. நம்ம வழிபடுற தெய்வம் நம்மளை கைவிடாத. சாப்பிட வாங்க. நீ போய் சாப்பிட்டு தூங்கு. நான் வரேப்பா. இன்னைக்கு கட்டாயம் போகணுமா? கொட்டாரத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. காரியக்காரரே, கோட்டை வேலை உடனே முடிஞ்சிடும். காரியக்காரர் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு ஏன் இப்படி சோகமா இருக்காரு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நல்ல மனுஷன், ஏன் இப்படி இருக்காரோ? ஏய் துரை, வர வேலையை பாரு. காரியக்காரரே, வாட் ப்ராப்ளம்? மனசுக்கு நிம்மதி இல்ல. என்ன என்ன ஆச்சு? என் வீட்டுல நான் யாருக்கு எந்த தீங்கும் பண்ணல. அவ்வளவுதானா? மிஸ்டர் நீலகண்டன், குழந்தைக்கு கசப்பு மருந்து தேவை. அது குழந்தைக்கு கஷ்டமானது. அதுபோலத்தான் நல்லவங்களை கடவுள் சோதிக்கிறது. அது உமது சிந்தனை அல்ல, கடவுளின் சித்தம். வானத்தை முழங்கையால் அளக்க முடியுமா? கசப்பு மருந்தின் தேவை குழந்தைக்கு தெரியுமா? காரியக்காரரே, மனிதன் நிலையான பேரின்ப வாழ்வை நினைக்காமல் உலக இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறான். அந்த அழியாத பேரின்ப வாழ்வை கொடுப்பது நமது அழியாத ஆன்மா. மனிதன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் என்ன பயன்? வாழ்க்கையில் இன்பத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோலத்தான் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விவிலியத்தில் ஒரு நிகழ்வு உண்டு. யோபு மிகப்பெரிய செல்வந்தர், நீதிமானாகவும் வாழ்ந்தார். அவரை சோதிக்க ஆண்டவரிடம் அனுமதி வாங்கிய சாத்தான் அவரோட கால்நடைகள் வேலையாட்களை கொண்டது. அக்னி மழை பொழியச் செய்து ஆடு மேய்ப்பவரும் ஒட்டகங்களும் மாண்டன. காற்றிடம் இடிந்து விழுந்தும் மக்கள் எல்லோரும் இறந்தனர். இது
ஒரே நாளில் நடந்தது. ஆனால் யோபு ஆண்டவர் தந்தார், அவரே எடுத்தார், அவரது திருப்பெயர் வாழ்க. சாத்தான் மீண்டும் ஆண்டவரிடம் அனுமதி வாங்கி யோபுவின் உடம்பு முழுவதும் அருவருப்பான புண்களை வரச் செய்தான். ஆனால் யோபுவோ ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார். சாத்தான் அவரை விட்டு விலகியது. கடவுள் யோபுவுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு திருப்பிக் கொடுத்தார். காரியக்காரரே, மனிதனின் அறிவுக்கு அளவு உண்டு. அதற்கு மேல் புரிந்து கொள்ள முடியாதது இறைவனின் செயல்கள். நாம் இங்கு அனுபவிக்கும் துன்பங்கள் நித்திய பேரின்பத்தை நமக்கு தரும். வேத சத்தியத்தில் உள்ள விசுவாசம் மன அமைதிக்கு மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தையும் நமக்கு தரும். மனக்கவலைகளை மறந்து மகிழ்ச்சியா இருக்கும். மனிதன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டார். அதனால் என்ன பயன்? அதனால் என்ன பயன்? அதனால் என்ன பயன்? நீலகண்ட பிள்ளை கிறிஸ்தவ மறையை பற்றிய விளக்கங்களையும் சந்தேகங்களையும் அடிக்கடி துரையை சந்தித்து கேட்டு தெளிவோடு தெரிந்து கொண்டார். நீலகண்ட பிள்ளையின் மனது எப்போதும் இறைவனை குறித்து அறிகிற ஆர்வமுடையதாயிருந்தது. துரையின் வழிகாட்டுதலின்படி கோட்டைக்கு தெற்கு பக்கம் இருக்கும் சிறுகடை பரலோக மாதா ஆலய சேசு சபை போதகர் பீட்டர் பெரியரைஸ் சுவாமியிடம் கிறிஸ்தவ மறையை பற்றி கேட்டு தெளிவு பெற்றார். குட் மார்னிங் மிஸ்டர் பொலாய். என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். ஆமா, அம்மாவே மகனையும் காணல. அவங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க. தங்கள் கவலை எல்லாம் தீர்ந்து விட்டாதா? பல நாட்களாக நிம்மதியின்றி இருந்த எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது. அதற்கு காரணம் தாங்கள் தான். துரை அவர்களே, இறை இயேசுவை முழுமையாக புரிந்து கொண்ட நான் அவர் அன்பு பாதையில் செல்ல வேண்டும். அதற்கு தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். மிஸ்டர் பொலாய், தாங்கள் கொட்டாரத்தில் வேலை செய்பவர், அரசு அதிகாரி. தாங்கள் மதம் மாறினால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். தாங்கள் மதம் மாறுவது உங்கள் மனைவிக்கு பிடிக்காவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். என் மனநிலையை அவள் புரிந்து கொள்வாள். துரை அவர்களே, நான் சத்திய முறையில் சேர முதலில் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு மன உறுதி! கங்க்ராச்சுலேஷன்ஸ். அழைக்கப்பட்டவர்களோ பலர், பட் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். மிஸ்டர் பிள்ளை, தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற இரத்தத்தினால்
ஞானஸ்தானம் பெற வேண்டும்.